சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மரியாதையுடன் விடைபெற்றார் பாரதி ராஜா. சொந்த ஊரில் கண்ணீர் மல்க இடம்பெற்ற இறுதிச் சடங்கு. யாழ் மேல் நீதிமன்றத்தில் சங்கீத்சனின் பிணை மனு விசாரணை. தீர்ப்புக்கான திகதி அறிவிப்பு. நல்லூர் சங்கிலியன் பூங்கா புத்தக கண்காட்சிக்கு தடை. சீன வகிபாகம் சர்ச்சையை அடுத்து மாநகர சபை நடவடிக்கை. சுரேசலையை தினமும் பார்வையிட கோரிக்கை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் குடும்பத்தினர் கடிதம். வட அயர்லாந்தில் தொடரும் இனவரி வன்முறை. இந்திய செவிலியர்களுக்கு கொலை மிரட்டல். இனி விரிவான செய்திகள். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரில் அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் ஈழத்தமிழர்களுடன் சில நாட்கள் தங்கியிருந்து தலைவரை நேரில் சந்தித்ததும் பேசியதுடன் அந்த சந்திப்பு குறித்தும் தலைவரின் ஆளுமை குறித்தும் அவர் தனது கையால் உணவு பரிமாறியமை குறித்தும் பலமுறை பெருமிதத்துடன் பகிர்ந்த நினைவழியா நாட்களுடன் பாரதி ராஜாவின் உடல் அவரது விருப்பப்படியே அவரது பண்ணை வீட்டில் புதைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமான நிலையில் அவரது உடல் சொந்த ஊரான தேனிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகேயுள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட பாரதி ராஜாவின் உடலுக்கு உறவினர்கள், ரசிகர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று பிற்பகல் இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து அரச மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி சொல்லிசை கலைஞர் சங்கீத்சனின் பிணை மனு மீதான கட்டளை எதிர்வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிணை மனு இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டதாக சங்கீத்சனின் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கணேசன் சங்கீத்சனுக்கு பிணை வழங்குமாறு கோரியே குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் தொடர்பிலும் சங்கீத்சன் சார்பில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு நாளை அல்லது எதிர்வரும் 15 அல்லது 16ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் சங்கீத்சனின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தினம் சொலிசை கலைஞர் சங்கீத்சன் கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நாங்கள் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் கூப்பிட்ட பிணை விண்ணப்பம் ஆதரிப்பதற்காக கூப்பிடப்பட்டிருந்தது. குறித்த பிணை விண்ணப்பத்தை ஆதரிக்கும் பொழுது குறிப்பாக போலீசார் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்ட பி அறிக்கையில் உள்ள சில சட்டமுரணான விடயங்களை குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் சங்கீத்சனுக்கு தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்பட்டு வருவதாகவும் அது பாரதூரமான நீதி புரள்வாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டு ஆகையினால் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது தொடர்ந்தும் பாரதூரமான நீதி புரள்வை ஏற்படுத்துவதாக அமையும் என்பதால் எதிர்மனதாரர்களுக்கு அதாவது சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி மற்றும் கௌரவ சட்டமாதிபர் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதை இயன்ற விரைவில் கட்டளை சேவகரூடாக மேற்கொள்ளுமாறும் அறிவித்தல் திரும்பும் திகதியாக நாளைய தினத்தை குறிப்பிட்டு இந்த வழக்கை நியமிக்குமாறும் நான் கௌரவ மன்றுக்கு விண்ணப்பம் செய்திருந்தேன். எது எவ்வாறாயினும் எதிர்வரும் 23/6/2026ஆம் தேதிக்கு அறிவித்தல் திரும்பும் தேதியாக குறிப்பிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் திருவிழா காலத்தில் சங்கிலியன் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் சீனாவின் பகிபாவம் இருப்பதாக வெளியான செய்தியை தொடர்ந்து குறித்த புத்தக கண்காட்சியிற்கான அனுமதியினை யாழ் மாநகர சபை இடைநிறுத்தியுள்ளது.
யாழ் மாநகர சபையின் கடந்த நிதிக்குழு கூட்டத்தின் போது ஆணையாளரால் இறுதி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட குறித்த புத்தக கண்காட்சி தொடர்பிலான முன்மொழிவு யாழின் கலை கலாசார பண்பாடுகளையும் நல்லூர் ஆலயத்தை பிரதிபலிப்பதாகவும் கொண்டதாக இருக்குமானால் அதை ஏற்க முடியும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யாழிலிருந்து வெளியாகும் லெத்தனியல் ஊடகம் ஒன்றில் குறித்த புத்தக கண்காட்சிக்காக சீனா முனைப்புடன் செயற்படுவதான கருப்பொருளுடன் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து பூகோள அரசியலில் குறித்த விடயம் சிக்காதிருக்கும் வகையில் இன்றைய தினம் மாநகர சபை அமர்வில் மாநகரின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்னராஜா அது குறித்து சுட்டிக்காட்டி ஆராயப்பட்ட பின்னரே அனுமதி வழங்க வேண்டும் என பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவுடன் நெருங்கிய கலை கலாசாரம் சார் தொடர்புகளை கொண்டுள்ள யாழ்ப்பாணம் வேறு கலாசார தொடர்புடைய ஒரு புத்தக கண்காட்சியை அனுமதிப்பதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியதுடன் குறித்த விடயத்தை ஆராய்ந்த பின்னர் அனுமதி கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் ஆணையாளர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க நினைப்பதாகவும் கூட்டங்களிலும் சபையின் நடவடிக்கைகளிலும் முதல்வருக்கே அதிகாரம் உள்ளது. எனவே இந்த விதிமுறைக்கு அவரை செயற்படுமாறு அறிவுறுத்துமாறு முதல்வரால் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதுடன் குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி முழுமையாக ஆராய்ந்த பின்னரே வழங்கப்படும் என்றும் அதுவரை எந்த நடவடிக்கைக்கும் அனுமதி வழங்கப்படாதெனவும் தீர்மானிக்கப்படுவதாக முதல்வர் அறிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேவை தினமும் பார்வையிட வாய்ப்பளிக்குமாறு அவரது மனைவியும் சட்டத்தரணியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தொடர்பான வழக்கு நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அவரது தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு தினமும் நோயாளர்களை பார்வையிடும் நேரத்தில் அவரது மனைவியும் மகனும் அவரை பார்வையிட அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதிவான் வசந்த் அமரசேன சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளின் கீழ் தடுப்பு காவலில் சிகிச்சை பெற்று வருவதால் இவ்வாறானதொரு உத்தரவை பிறப்பிக்க தமக்கு அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கணவரை தினமும் பார்வையிட அனுமதிக்குமாறு கோரி சுரேஷ் சலேயின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சுரேஷ் சலேயின் சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்தனவும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கட்சிக்காரரை தினமும் பார்வையிட அனுமதி கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தனது கட்சிக்காரரின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் அவரது உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கவும் தமக்கு தொழில்முறை பொறுப்பு இருப்பதாக அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தனது கட்சிக்காரருடன் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி தனது கட்சிக்காரரை தினமும் சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் கோரியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என கோரி நீர்கொழும்பில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியில் பால்திய சந்திக்கு அருகில் இன்று இந்த அமைதி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கட்டுவாப்பட்டி தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களாலேயே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் 8 பிரதான கேள்விகளை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விளக்கங்களை கோரியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஆகியவற்றை பாதிக்கும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ காலநிலையினால் இலங்கையில் ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் பாதிப்புகள், அதனை எதிர்கொள்வதற்கான நிறுவனங்கள் கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மின்சார உற்பத்தி, லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லினோ நிலைமையானது நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அந்த துறைகளை முகாமைத்துவம் செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது.
இதன் கீழ் தற்போதுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவினை விவசாயம், குடிநீர் மற்றும் வலுசக்தி துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த முறை ஏற்படும் எல்லினோ நிலைமையானது 2016-17 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் அதற்கேற்ப விசேடமாக நீர் முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதன் கீழ் 2026 ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகளை சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பை பேணுதல் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு மின் உற்பத்தி மற்றும் எதிர்வரும் சிறுபோகத்திற்கு தேவையான நீரை வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான தேவையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்ட் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பொன்று இன்று காலை திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதார நிலைமைகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் தனது 3 வருட பதவிக்காலத்தை நிறைவு செய்து அந்த பதவியிலிருந்து விடைபெற முன்னதாக தூதுவர் ஸ்ரீவால்ட் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த சுவிஸ் தூதுவர் பதவியிலிருந்து விடைபெற முன்னதாக இலங்கையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று அங்குள்ள தற்போதைய நிலைமைகளை ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கலில் நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என புற்றுநோய் வைத்திய நிபுணரும் தேசிய புற்றுநோயியல் நிறுவன ஆலோசகருமான வைத்திய கலாநிதி நடராஜா ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புற்றுநோய் இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் தாக்கம் அதிகரித்துள்ள தன்மையை கொண்டுள்ளதாக புற்றுநோய் வைத்திய நிபுணரும் தேசிய புற்றுநோயியல் நிறுவன ஆலோசகருமான வைத்திய கலாநிதி நடராஜா ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். உலக மயமாக்கலின் விளைவாக ரசாயன உரங்கள், கிருமிநாசினிகள் உணவுப் பொருட்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகின்றமையால் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து செல்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடற்பயிற்சி மற்றும் பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புற்றுநோயாளர் ஒருவர் தனது சிகிச்சையை விரும்பிய இடத்தில் பெறுவதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரும்பிய இடங்களில் சிகிச்சைகளை பெற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமான் கடற்பகுதியில் பயணித்த எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்தி அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் 3 இந்திய மாலுமிகள் உடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியா இன்று அறிவித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் ஈரானுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் மீது நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக இந்திய அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் உத்தரவுகளுக்கு இந்த கப்பல் பணிய மறுத்து பயணித்ததால் தமது விமானம் ஒன்று கப்பலின் இயந்திர அறைக்குள் துல்லியமாக குண்டுகளை வீசியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு நேற்று அறிவித்த நிலையில் MT செட்டபெல்லோ என்ற பெயருடைய இந்த கப்பலில் நடந்த சம்பவம் கவலைக்குரியது என இந்தியா அறிவித்துள்ளது. இந்த கப்பல் மீதான அமெரிக்க தாக்குதல் கடந்த ஓராண்டாக சில சிக்கல்களை சந்தித்து வரும் அமெரிக்க இந்திய உறவுகளுக்கிடையே மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என ஊகிக்கப்படுகின்றது. செட்டபெல்லோ கப்பல் மீதான தாக்குதலை இந்தியா ஏற்கனவே கண்டித்துள்ள நிலையில் இந்த உயிரிழப்பு செய்திகள் வந்துள்ளன. இந்த நிலையில் இன்றும் ஓமான் கடற்கரைக்கு அப்பால் ஒரு எண்ணெய் கப்பலின் இயந்திர அறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறித்து தமது நிறுவனத்திற்கு தகவல்கள் கிடைத்ததாக ஐக்கிய இராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு அமைப்பு இன்று அறிவித்துள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்த பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வட அயர்லாந்து தலைநகர் பெல்பாரிஸில் கடந்த திங்கட்கிழமை சூடானிய எதிரி ஒருவர் நடத்திய கத்தி குத்து தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நேற்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. இந்த வன்முறைகளின் போது வட அயர்லாந்தில் சுகாதார மற்றும் சமூக பராமரிப்பில் பணிபுரியும் இந்திய செவிலியர்கள் பலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாக அங்கு பணிபுரிய வெளிநாட்டவர்கள் அஞ்சியுள்ளனர். வட அயர்லாந்தில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நேற்று 2வது இரவும் தொடர்ந்த நிலையில் கலவரக்காரர்களின் கூட்டத்தை கலைக்க காவல்துறை நீர்த்தாரை பீரங்கியை பயன்படுத்தியுள்ளது. பதிலுக்கு செங்கற்கள், போத்தல்கள் மற்றும் மரத்துண்டுகளை வீசி கலவரக்காரர்களும் கலவர தடுப்பு காவல்துறையை தாக்கியதால் 12 அதிகாரிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவங்களில் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். இரவு நேர வன்முறைகளுக்கு பின்னர் வட அயர்லாந்தில் வாழும் சிறுபான்மையின மக்களிடையே அச்ச உணர்வு பரவியுள்ளது.
சூடானை பூர்வீகமாக கொண்ட 30 வயது நபர் ஒருவர் பெல்ஃபாஸ்டில் நடத்திய கத்தி தாக்குதலின் பின்னர் இந்த வன்முறைகள் வெடித்துள்ளன. தற்போது வெளிநாட்டைச் சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் முகமூடிகளை அணிந்தவர்களால் அச்சுறுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. வெளிநாட்டு பிரஜைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 27 பேர் தமது வீடுகளை இழந்துள்ளதாக தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மரியாதையுடன் விடைபெற்றார் பாரதி ராஜா. சொந்த ஊரில் கண்ணீர் மல்க இடம்பெற்ற இறுதிச் சடங்கு. யாழ் மேல் நீதிமன்றத்தில் சங்கீத்சனின் பிணை மனு விசாரணை. தீர்ப்புக்கான திகதி அறிவிப்பு. நல்லூர் சங்கிலியன் பூங்கா புத்தக கண்காட்சிக்கு தடை. சீன வகிபாகம் சர்ச்சையை அடுத்து மாநகர சபை நடவடிக்கை. சுரேசலையை தினமும் பார்வையிட கோரிக்கை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் குடும்பத்தினர் கடிதம். வட அயர்லாந்தில் தொடரும் இனவரி வன்முறை. இந்திய செவிலியர்களுக்கு கொலை மிரட்டல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.